ரோகிணிக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன அசிங்கப்பட்டாங்க அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்டு, சொந்தமான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம், இவ்வளவு நாள் வரைக்கும் சூப்பரா அவங்க கூட தான் இருந்தாங்க, இவங்க சொல்ற விஷயத்தை கேட்டு தான் எல்லாமே பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டே இன்னைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டாங்க. வித்யா இருக்காங்க இல்லையா, வித்யா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்து மீனாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, அவங்க வந்து உண்மையா இருக்காங்க, ஆனா நீ அதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா முத்து மீனாவை தூக்கி பேசுறதா இருக்கட்டும், ரோகிணியை போட்டு கீழே போட்டு மிதிக்கிறதா இருக்கட்டும், சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் கூட எதிர்பார்க்கலங்க இவங்க இவ்வளவு தூரத்துக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு புகுந்து விளையாண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமாவது ரோகிணி ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா திருந்தணும். ஐயோ நம்ம ஃப்ரெண்டே நம்மளை காரி துப்புறா, இதுக்கப்புறமா நம்ம திருந்தணும் அப்படின்னு சொல்லி திருந்தணும். ஆனா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களோட ஆரிஜின் அப்படியா இருக்குது. ஸோ அதனால இவங்க திருந்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஷ் ஒரு பையன் அடிச்சார் இல்லையா, அந்த பையனை போய் முத்து பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு படி மேல போய் காலிலே விழுந்துட்டாருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலிலே விழுந்துட்டாரு. இவர் வந்து கொஞ்சம் கூட மனசே இறங்கல. ஏச்சி எந்திரிச்சு போ, நீ எதுக்கு என் வீட்டுல இருக்க, என்னை பத்திலாம் நீ பேசவே கூடாது, ஒழுங்கு மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு அப்படின்னா அவரே வந்து மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு, மட்டம் தட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது முத்துவுக்கு வந்து பெரிய கோவமா தான் வருது. ஆனாலும் பாத்தீங்கன்னா கிறிஷ் விஷயத்தை யோசிக்கும் போது அப்படியே அடங்கி போயிடுறாரு. ஏன்னா தன்னை மாதிரி கிறிஷும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்திருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்து அந்த பையனோட அப்பாவோட மனசை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க சொன்னா மட்டும்தான் இப்போதைக்கு கேஸ் வாபஸ் வாங்க முடியும். கிறிஷ் வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு காயம் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்றதுனால சோ அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முத்து சில ரிஸ்கான விஷயங்கள் எடுக்க போறாரு. அதெல்லாம் செஞ்சு கிறிஷை வெளியே கூட்டு வருவாரு. ஆனா ரோகிணி வந்து கிரெடிட் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, நான் போய் கஷ்டப்பட்டு பேசினேன், நான் போய் கஷ்டப்பட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் முத்து அதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. கிறிஷை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ட் ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுத்தாரு நம்ம முத்து. என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஷ் மேல கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்க வைக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் எடுத்திருக்காரு. உண்மையிலே முத்து செஞ்சது ஒரு சூப்பரான விஷயம். இந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ரோகிணிக்கு செருப்படிதான். ஏன்னா வித்யா வந்து வாய் வார்த்தையில தான் சொன்னாங்க, முத்து மீனால அந்த கேஸை விட்டுலாம் போக மாட்டாங்க, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வார்த்தையா சொன்னாங்க. ஆனா அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரோகிணிக்கு ஒரு செருப்படி. பார்த்தல, நான் அப்பவே சொன்னேன் எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க ரோகிணி, நீ தான் வேற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு செருப்படி கொடுப்பாங்க. இந்த செருப்படி அவங்களுக்கு தேவைதான். இதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து கண்டிப்பா கிறிஷை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வெளியே கூட்டு வரதான் போறாரு. சோ அதுதான் நடக்க போகுது. இதுல வந்து ரோகிணிக்கு தாங்க பெரிய செருப்படி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பெருசா பேசினாங்க. என்னத்த முத்தெல்லாம் என்னத்தை கிழிச்சிருவான், மீனாவால என்ன பண்ண முடியும், ரெண்டுமே படிக்காத தற்குறிங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா இவங்களால செய்ய முடியாததையும் நம்ம முத்து மீனா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. இதை இதுக்கப்புறமாவது அவங்க புரிஞ்சுக்கிறனும். இல்ல நான் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்களே பாத்துக்கிருவீங்க ரோகிணியோட குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.